ஹலோ கைஸ், எல்லாரும் இப்போ இந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா ஓகே இந்த வந்து அந்த ஹார்மோஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் ஒரு 10 நாளைக்கு வந்து இருந்தது. ஓகேவா, அதனால வந்து ஈரான் சொன்னாங்க ஓகே நாங்கள் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் மாதிரி சொன்னாங்க. ஆனால் யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த பிளாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சொன்னதுனால ஈரான் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி டென்ஷனில் இருந்தாங்க. ஓகே இந்த சீஸ்ஃபயர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பட் ஆனால் வந்து இப்போ யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய அந்த டோஸ்கோ ஈரானியன் கார்கோ ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை ட்ரம்ப்பே வந்து சொல்லியிருக்காரு. இந்த பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏடைய சென்ட்ரல் கமாண்ட் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈரானுடைய டோஸ்கோ கார்கோ ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணது. ஓகேவா, இதை வந்து ஈரானுடைய அபிஷியல் அவங்களே வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து டோஸ்கோ கப்போல வந்து இவங்க வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஈரானுக்கு பயங்கர ஒரு ட்ரிகர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் இதுக்கு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு ஆயுதம் ஏந்திய காவல் படையை ஒரு கொள்ளையடிக்கிற கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஈரான் அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக்கெட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி சீஸ்ஃபயர் இருக்குது. பட் ஆனால் இது இருந்துமே நீங்கள் ஏன் வந்து அந்த இது பண்ணீங்க, அந்த அட்டாக்கை வந்து பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானும் கொஞ்சம் தாக்கத்தை நடத்தி பார்த்துருக்காங்க ட்ரோன்ஸை வச்சு அந்த யூஎஸ்ஏ வெசல் கிட்ட. பட் ஆனால் அந்த அளவில் பெரிய அளவில் தாக்கம் வந்து ஏற்படுத்தப்படலை. நான் வந்து இடையில காலிபாப் அப்படிங்கிற ஒரு பார்லிமெண்டோடைய ஸ்பீக்கர் ஈரானுடையது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த அமெரிக்கா வந்து இந்த பிளாக்கெட்டை வந்து ஈரான்லேருந்து அவங்க எடுக்கலை அப்படின்னா பெரிய அளவில் நாங்கள் வந்து அந்த ஹார்மோஸில் பெரிய அளவில் லிமிட்டடை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி என்னென்னா நிறைய அந்த டேக்ஸு அதை எவ்வளோ அந்த அமௌண்ட்லாம் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தாண்டி போகணும் அப்படிங்கிறத இதை வந்து நிறைய நாங்கள் வந்து லிமிட்டட்ஸு அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் இதை நீங்கள் வந்து கன்வே பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய அசீம் முனிட்டை வந்து இவங்க வந்து கன்வே பண்ணி இந்த மெசேஜ் வந்து காலிபாப் வந்து சொல்லியிருக்கதா வந்து சொல்லப்படுது. ஓகே, காலிபாப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தேர் இஸ் அ நோ சக்ஸஸ் ஃபார் மீ எக்ஸ்பெக்ட் மேட்டர் டோம் ஐ எம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் போத் மை லைஃப் அண்ட் மை ரெப்யூட்டேஷன் ஃபார் அவர் பீப்புள் ரைட்ஸ். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய மக்கள் ஈரான் மக்களுக்காக என்னோட உயிரும் போனால் பரவாயில்ல கிடையாது, ரெப்யூட்டேஷன் பார்த்து நான் எதுவும் அஞ்சப்படுறது கிடையாது, ஈரான் மக்களுக்காக நான் எதை வேணாலும் பண்ணுறதுக்கு காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலிபாப் பார்லிமெண்டோட ஸ்பீக்கர் வந்து சொல்லி ஒரு கன்வே மெசேஜ் வந்து கொடுத்துருக்காரு. இந்தியனோட ஷிப்ஸை வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜாக் ஆர்னாவ் இந்தியன் ஃபிளாக்டு ஷிப்ஸ் அதை வந்து அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சவுதியில் அலி ஜபில் அப்படிங்கிறதுலேருந்து, ஸோ அதாவது ஈராக்லேருந்து இந்தியாவில் அந்த கேரிங் க்ரூட் ஆயில் ஃப்ரம் ஈராக்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா, இதை வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா அவங்க கண்டிப்பாக அடித்ததாவே நமக்கு வந்து நியூஸஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்ன ப்ரோ ஈரான் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரட் தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலுமே இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷிப்ஸ் வந்து அதே இந்தியன் ஃபிளாக்ல அடித்த சன்மார் ஹெர்லாண்ட் க்ரூட் ஆயில் வந்து டேங்கர் இது வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன்ஸ் ஆஃப் பேரல் ஆயில் வந்து ஈராக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து வரதா இருந்தது. இதையும் வந்து அடிச்சிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் ஓமன் அப்படிங்கிறதுல அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோவும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கேவ் மீ கிளியரன்ஸ் யூஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தானே கிளியரன்ஸ் கொடுத்தீங்க, பட் ஆனால் வந்து நீங்களே அந்த கிளியரன்ஸ் வந்து மீறீங்க, நீங்கள் ஏன் வந்து இப்போ எங்களை வந்து தாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, இருக்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாங்க 2 ஷிப்ஸை வந்து அடிச்சதுனால. அதை பற்றி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈரானுக்கான இந்திய தூதர் இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணது கிளியரன்ஸ் கொடுத்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முகமது ஃபதர் அலி அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா MEA ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் டெஸ்க்கு சார்ந்தவர். ஓகேவா, இவர்கிட்டேருந்து கூப்பிட்டு நம்ம இதை வந்து கிளியரன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்க இந்தியன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை. அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் அந்த லாக் ஆஃப் ஐஸ்லாந்து கிட்ட போகும்போது பர்மிஷன் இல்லாமல் போகாதீங்க, அதுக்கு தள்ளியே போங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் போங்க, ஏன்னா வந்து இந்த நிலைமை கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து வெளியுறவு அமைச்சதுலேருந்து நமக்கு வந்து ஒரு இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க IRGC ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஷிப்ஸு போகணுன்னாலும் எந்த பக்கமாக போகணுன்னாலும் எங்களுடைய அப்டேட்ஸ் நாங்கள் என்ன கொடுக்குறோம், எந்த வழியாக போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டுட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்டுட்டு நீங்கள் அந்த ஹார்மோஸு அந்த இதை தான் நீங்கள் வந்து கடக்கணும் அப்படின்னா கடக்கணும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எனி வெசல்ஸ் நாங்கள் சொல்கிறத மீறி நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இவங்களுக்கு நீங்கள் தோண போகிறதா அர்த்தம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எனிமையாக கருதி உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக IRGC கொடுத்துட்டு முடிச்சிடறாங்க. ஈரான் செம்ம கோவமாயிட்டாங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் வந்து இன்னும் 2 நாளில் முடிய போகுது. இதனால பாகிஸ்தானில் போய் பேசுறதா இஸ்லாமாபாத்தில் பேசுறதா ஒரு நியூஸ்லாம் நமக்கு கிடைச்சிது. ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் போகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து ஈரான் முடியாதுங்க, இவங்க வந்து பிளாக்கெட்டு இந்த மாதிரி நிறைய இதில் வந்து மீறிட்டாங்க, இதுக்கப்புறம் எங்களால் முடியாது. அதே போல் USA பிளாக்கெட் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. ஈரான்
ஈரானுடைய மில்லியன் அபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இப்போ நாங்கள் யூஎஸ்ஏ அடிக்கிறதுக்கு எதை வேணாலும் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு நாங்கள் உங்களை தாக்கத்துக்கான எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஃபினிஷிங் ஸ்டச் அப்போ வந்து சொல்லிடுறாங்க. இதனால போர் இன்னும் அதிகமாக தான் ஆகப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி சொல்றதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மட்டும் அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போடல அப்படின்னா நான் வந்து இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன், இதை மாதிரி நான் வந்து ஆர்டர் கொடுத்துருவேன், ஒரு ஈரான்ல இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் பவர் பிளான்ஸ் எதுவுமே இருக்காது, ஈரானை தரமட்டம் பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது, வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகுமா க்ளோஸ் ஆகுமா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இது ஒரு பக்கம் நடக்க 2 பேருக்குள்ளேயும் வார்த்தை மோதல் நிறைய போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய பிஎம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க கிட்டத்தட்ட சீஸ்ஃபயர் எல்லாம் மேக்ஸிமம் முடிய போகுது, ஒரு சில நிபந்தனைகள் பேச்சுவார்த்தை மூலமா நம்ம கரெக்டா வந்து அதோடைய இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், தீர்வு காணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பக்கம் பிளாக்கெட்டை யூஎஸ்ஏ வந்து எதுவும் பண்ற மாதிரி தெரியல, ஈரானுக்கு மேல அவங்களுடைய இதே வந்து வெசல்ஸ் வந்து தாக்குறாங்க. அதனால வந்து மேக்சிமம் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில தான் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த போர் இன்னும் பெரிய அளவில் பெரிய போராக வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் உங்கள் சிந்தேவிக் யூடியூப் சேனல். பை பை.